சாந்தி. அவ்யக்த சமிகை 20 மே 2026. இன்னைக்கு பாபா சொல்லி கொடுக்குறாங்க, बुद्धि को एक ठिकाने पर टिकाने की जो युक्ति मिली है वो स्मृति में रखो. புத்தியை ஒரு இடத்தில் நிலைத்திருக்க வைப்பதற்காக உங்களுக்கு என்ன ஒரு யுக்தி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய முரளி பாயிண்ட்ஸ் பாபா சொல்லியிருக்கிறார், ஞான கருத்துக்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹில்னதோ, சும்மா சும்மா எங்க அங்கதனுடைய கால் என்ன ஆடக்கூடாது, அசைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா வச்சீங்கன்னா நில்லுங்க. தேஹா தேகி துனியா சே न्यारेवन मन बुद्धि के विमान से सेकंड में आकारी और निराकारी स्थितियों को अनुभव करो. எனவே பாபா புரிய வைக்கிறது, தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து சிறிது நேரம் விலகி மனம் புத்தியை ஒரு செகண்ட்ல ஒன்னா பரந்தாம் இல்ல அவ்யக்தவத்தன் அந்த ஸ்திதியில நிலைக்க வைக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்க. புத்தி கோஹில்னதோ, அப்பப்போ உங்க புத்தி ஆடிட்டே இருக்க வேண்டாம். ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே இருக்காதீங்க, கொஞ்சம் ஸ்திரமாக்குங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க. नहीं तो युद्ध में समय बहुत व्यर्थ जाता है. இல்லைன்னா ஏன் எதனால் எவ்வாறு இந்த கியூ வந்துடும், இந்த கேள்விகள்ல உங்களுடைய அதிக நேரம் வீணடிக்கப்படும். ஏன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை, அண்ட் அது சொல்யூஷனும் இல்லை, ஆன்சரும் என்ன சொல்யூஷனும் இல்லை. அதனால பாபா சொல்றாரு, நீங்க ஆடாத அசையாத இருங்கள். புத்தி को हिलने दो, புத்தி அலைய விடாதீங்க. जैसे तपस्वी सदैव आसन पर बैठते हैं, ऐसी अपनी एकरस स्थिति के आसन पर विराजमान रहेगा, तब भविष्य सिंहासन मिलेगा. பாபா சொல்றாரு, எப்படி தபஸ்விகள் ஒரே ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மனநிலை ஒரே சீரானதாக இருக்கிறதோ அதே போன்று நீங்கள் ஏக்கர ஸ்திதி என்னும் நிலையை நிலைத்திருந்தீர்கள் என்றால் எதிர்கால சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.